Hi, welcome to Day Trading Class, the Stock Market Institute. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ப்ளஸ் எஸ்ஐபி இதோடைய காம்போ ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இன்சூரன்ஸும் எஸ்ஐபியும் இது முதல்ல வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்டான ஒரு பிளாட்ஃபார்மு. இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரலாக மக்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு நல்ல அவேர்னஸ் இருக்குது. ஒரு லாங் டேர்ம் இல்லை ஒரு ட்ரெடிஷனல் மெத்தட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். எஸ்ஐபி பொறுத்தவரையிலும் ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ இந்த இன்சூரன்ஸும் எஸ்ஐபியும் சேர்ந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்சூரன்ஸ் ப்ராடக்டை பொறுத்தவரையிலும் ஜென்ரலாக நார்மல் ஒரு லாங் டேர்முக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ப்ரீமியம் இயர்லியோ இல்லை மந்த்லியோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஸோ ஓவர் எ பீரியட் ஆஃப் ஒரு 7 இயர்ஸோ இல்லை ஒரு 10 இயர்ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஒரு பல்க் ரிட்டர்ன்ஸோ இல்லை சிஸ்டமேட்டிக்காக இயர் அண்ட் இயர் ரிட்டர்ன்ஸ் வரா மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் பாலிசிஸ் மார்க்கெட்டில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷனல் இன்சூரன்ஸ் பிளானையும் எஸ்ஐபியும் மெர்ஜ் பண்ணால் நம்மளுடைய பெனிஃபிட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ எஸ்ஐபி பொறுத்தவரையிலும் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க நார்மல் ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மந்த்லி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ லாங் டேர்ம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 இயர்ஸ் இல்லை 20 இயர்ஸ் இல்லை 30 இயர்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய இன்வெஸ்ட் பண்ணாமல் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ இது ரெண்டுத்தையும் எப்படி கிளப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ என்கிட்ட வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் இருக்கு. இது என்கிட்டன்னு இல்லை, எல்லாருக்கும் மார்க்கெட்டில் கேரண்டீடா மந்த் ஆன் மந்த், அதாவது வந்து இயர்லி கேஷ்பேக் வர மாதிரி ஒரு ரிட்டர்ன்ஸ் பாலிசியை எல்ஐசியில் எல்ஐசியோ இல்லை எனி இன்சூரன்ஸ் பாலிசி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஐசிஐசியில் கோல்டுன்னு ஒரு இன்சூரன்ஸ் பிளான் இருக்கு. இந்த பிளான் எப்படின்னா நீங்கள் மந்த்லி முதல் மாதம், அதாவது ஃபர்ஸ்ட் இயர் ஆனுவல் பேமெண்ட் பண்ண உடனே ஸோ வித்தின் 15 டேஸில் 50% கேஷ்பேக் தராங்க. இந்த 50% கேஷ்பேக்கை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி 1 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 50% உங்களுக்கு கேஷ்பேக் வந்துடுது. இந்த வர கேஷ்பேக்கை நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணுறீங்க, லம்சம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சது. செகண்ட் இயர் நீங்கள் பே பண்ணுறீங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா 10 இயர்ஸ் வந்து நம்ம இந்த இன்சூரன்ஸ் பிளானை பே பண்ணுறதா நம்ம பிளான் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ செகண்ட் இயர் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. செகண்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 25 to 28% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் 25,000 ரிட்டர்ன் வருது. ஸோ ஃபார் செகண்ட் இயர் நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணுறீங்க, உங்களுக்கு 25,000 ரிட்டர்ன் வருது. ஸோ இந்த 25,000 நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு தனி பேங்க் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணி மந்த்லி 2,000 எஸ்ஐபி பண்ண போறோம். ஓகே, இந்த சேம் மெத்தடு அப் டு 10 இயர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஸோ 10th இயர் வரும் நம்ம என்ன பண்ண போறோம், எவ்ரி இயர் 1 lakh பே பண்ணுவோம். ஸோ எவ்ரி இயர் வந்து செகண்ட் இயர்லேருந்து நமக்கு எவ்ரி இயர் வந்து என்ன ஆகும்னா 25,000 ரிட்டர்ன் வரும். ஓகே, ஸோ 10th இயரோட நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணியாச்சு. 10 லட்ச ரூபா இது வரணும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ 11th இயர்லேருந்து நெக்ஸ்ட் 10 வருஷமோ 20 வருஷமோ நம்ம சூஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் 10 வருஷம் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா டோட்டலாக என்னுடைய பாலிசி டேர்ம் வந்து 20 வருஷம். ஸோ நெக்ஸ்ட் 10 வருஷமும் நீங்கள் பே பண்ணலைனாலும் இதே 25,000 இயர் ஆன் இயர் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த 25,000 நம்ம திருப்பி அதே மாதிரி ஆஸ் இட் இஸ் நம்ம என்ன பண்ணுறோம், எஸ்ஐபிக்கு டைவர்ட் பண்ணிட்டே இருக்கோம். இப்போ எண்ட் ஆஃப் 20 இயர்ஸில் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் இயர் 50,000 ரூபாய் லம்சம் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் நெக்ஸ்ட் 19 இயர்ஸ்க்கு மந்த்லி 2,000 எஸ்ஐபி பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆக்சுவல் பாலிசி பே பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா பாலிசி பே பண்ணியிருப்பீங்க. கரெக்டா? ஸோ இந்த 10 லட்ச ரூபாவை உங்களுக்கு இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதாவது 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு அப்போ வேற என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஸோ அடிஷ்னலாக உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, 10 இயர்ஸ் லைஃப் கவர் கொடுத்துட்றாங்க. நம்பர் 1 எப்படி 10 இயர்ஸ் லைஃப் கவர் கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20 வருஷம் இருக்கு இல்லையா, நீங்கள் எஸ்ஐபி அமௌண்ட் அக்குமுலேட் ஆகிட்டே வரும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10வது வருஷத்தில் உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி நீட் இருக்கு, ஒரு 2 லட்சம் இல்லை 3 லட்சம் எடுக்கணும்னா நீங்கள் உங்களுடைய எஸ்ஐபிலேருந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ பாலிசியில் அப்படி பண்ண முடியாது. ஸோ எஸ்ஐபியில் உங்கள் ஃபண்ட் ஆட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ரைட், இப்போ இந்த 20 வருஷம் நீங்கள் பே பண்ணது 50,000 லம்சம் ப்ளஸ் இந்த 19 இயர்ஸ் ஆஃப் எஸ்ஐபி மினிமமாக உங்களுக்கு 70 to 80 lakhs வந்து உங்களுக்கு அக்குமுலேட் ஆகிட்டு இருக்கும் மினிமமாக.
ஓகே, லெட்ஸ் சே 50 lakhs கூட வச்சுங்களேன். 50 lakhs உங்களுக்கு மினிமம் அக்யூமுலேட் ஆயிருக்கும் இந்த 20 வருஷத்துல. சரி, அப்ப ஏன் இதை நான் சொல்றேன்? இது ஒரு பெரிய அமௌண்ட்டே இல்லைன்னா, கண்டிப்பா நீங்க ஒரு இன்சூரன்ஸ் பே பண்றீங்க. இதே 10 வருஷம் நீங்க இன்சூரன்ஸ் பே பண்றீங்க. 20 வருஷம் கழிச்சு மெச்சூரிட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்க பே பண்ண அமௌண்ட் பிளஸ் இன்னொரு ஒன் டைம், அதாவது நீங்க 10 லட்ச ரூபா பே பண்ணிருப்பீங்க, இன்னொரு 10 லட்ச ரூபாய் இந்த கேஷ் பேக்கா வந்திருக்கும். ஆல்மோஸ்ட் 110% தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். இதுவே நீங்க இந்த மாதிரி மணியை காம்பவுண்ட் பண்றீங்க, மியூச்சுவல் ஃபண்டும் சேர்ந்து பண்றீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு மணி வந்து ஆல்மோஸ்ட் வந்து எத்தனை டைம் க்ரோ ஆகுதுன்னு பாருங்க. 50 lakhs நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுனாலே, ஸோ எக்ஸ்ட்ரா 40 lakhs நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் இந்த மாதிரி இன்சூரன்ஸும் பிளஸ் எஸ்ஐபி பண்ணும்போது. மோர் ஓவர், அசியூமிங் இது வந்து 15% ரிட்டர்ன்ஸ் கன்சியூம் பண்ணி, சப்போஸ் இது வந்து 20% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கு அப்படின்னா, இந்த 50 லட்சம் 70 லட்சமாவோ 1 கோடியோ மாறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எஸ்ஐபி கால்குலேட்டர் நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான மெத்தட். பட் இதில் என்ன விஷயம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. ஸோ எவ்ரி இயர் 1 lakh நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், எஸ்ஐபியோட சேர்ந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த பிளான்ல வேற என்னென்னலாம் நான் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தர முடியும் அப்படின்னா, இப்போ இனிஷியலா பண்ற 1 lakh பதிலாக நீங்க 2 lakhs வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அனதர் அடிஷ்னல் 1 lakh நான் இன்னொரு எஸ்ஐபி லைக் லம்சம்லையோ இல்லை நல்ல ஸ்டாக்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதிலிருந்து ஈவன் ஒரு 15,000 20,000 உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்தா கூட, ஸோ தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் நெக்ஸ்ட் இயர் ப்ரீமியம் பேமெண்ட். ஓகே, ஸோ அப்போ இனிஷியலா ஒரு 2 to 3 lakhs இன்வெஸ்ட் வச்சிருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான பிளான்லாம் இருக்கு, நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் வந்து ஆம்ஃபி ரிஜிஸ்டர்ட் NISM சர்டிஃபைட் லைக் ஃபினான்ஷியல் அட்வைசர், செபி ரிஜிஸ்டர் கிடையாது. பட் உங்களுடைய பிளான், நான் சொல்ற பிளானை நீங்க யோசிச்சு பாருங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான பெஸ்ட் பிளான் நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.